வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் எங்கே வந்திருக்கேன்னா மேடத்துடைய மக வீட்டுக்கு வந்திருக்கேன். ஏர்போர்ட் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள கூட்டி போக தான் வந்து நிற்கிறேன். இன்டர்நேஷ்னலாக இல்லை லோக்கலாக அப்படின்ட்டு போனால் தெரியும் எங்கேன்னு. இடையில போகும்போது தான் சொல்லுவாங்க. இப்போ சொல்லலை, ஏர்போர்ட் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நிற்கிறேன். ஒரு 2 மணி 2:20 கிளம்புன்னு சொன்னாங்க. 2:10 ஆயிடுச்சு. உங்களுக்கு கால் பண்ணுவேன். அவங்க வீட்டுக்கு தான் வந்து நிற்கிறேன். இங்கே பக்கத்தில் அவங்க கால் பண்ணால் வருவாங்க. உங்களுக்கு அங்கே கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறேன், இன்டர்நேஷ்னல் இறக்கணும்னா இல்லை லோக்கலில் இறக்கி விட்டணும் அப்படின்ட்டு. கால் பண்ணாங்க, உள்ளே வர சொல்லியிருக்காங்க. மேலே பேக் எடுக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். இந்த பேக் எல்லாம் தான் 3 பேக் இருக்குது. இன்னும் 2 சின்ன பேக் இருக்குது. வண்டியை திறந்து ஏற்ற வேண்டியதான். ஏற்றியாச்சு. ஏற்றிட்டு கதை அடைக்க வேண்டியதான். நீ வண்டியை தான் ஸ்டார்ட் பண்ணணும். வாங்க போகலாம். இல்லை, சரியான கூட்டமாக இருக்குது. வண்டி எடுக்க கூட முடியல. பின்னாடி வண்டி, முன்னாடி வண்டி, எல்லா பக்கமும் வண்டியாக இருக்குது. இறக்கி விட்டாச்சு. நல்ல கூட்டம் ஏர்போர்ட்டு. அங்கே வந்து அறவேலு, இங்கே பாருங்க, இது வந்து அறவேலு வந்து இறங்கி வர்ற இடம். இது லோக்கல் ஏரியா, லோக்கல் ஏர்போர்ட்டு. சரிங்களா? உள்ள சவுதிக்குள்ள மட்டும் இந்த ஏர்போர்ட்டு. இங்கே இறக்கி விட்டு கிளம்பியாச்சு. இந்த பக்கம் லெஃப்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா ரோடு, அதுதான். கீழேயே போனால் தான் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் போகலாம். ரோடு 2 ரோடு போகுது பார்த்தீங்களா? ரைட் சைடில் போனால் எக்ஸிட் வந்து 8, 8, 9, 7 அப்படின்னு போகலாம். 8லேருந்து 7, 8லேருந்து 7, 6, 5, 4, 3, 2 அப்படி இங்கிட்டும் போகலாம். இதில் நான் போகிறது நேர 4க்கே போயிடுவேன். மலிக்ஃபாத் ரோடு. ஏன்னா நம்ம வீடு வந்து மலிக்ஃபாத்தில் தான் இருக்குது. இந்த வீடு கபில் வீடு. அதனால் இந்த பக்கம் போயிட்டுருக்கா லெஃப்ட்டில். ரைட் சைடில் போனீங்கன்னா சிட்டிக்குள்ளே போகிற ரோடு. ஸ்ட்ரெயிட்டாக சிட்டிக்குள்ளேயே போகிறதுக்கு இது போயிடலாம். இதுக்குள்ள எக்ஸிட் 8, அதுக்கடுத்து 9, 10, 11 அப்படி போகும். இது நேரம் வந்து 4 போய் 4லேருந்து அப்படி போகிறது. மேலே எழுதி கொடுங்க. ரோடுக்கு பேர் கிங் சல்மான் ரோடு தான். இது ஏர்போர்ட் ரோடு. ஏர்போர்ட் ரோடு வெளியில் அவுட்ரு ஆயாச்சு. நல்லா நெருக்கி வந்துட்டேன் அவுட்டரில். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா தெரியுதா ஃபுல்லாக இன்னொரு மணல் மேடு குமிச்சிருக்காங்க பாருங்கள், எவ்வளோ பெருசான்னு. இங்கிட்டு லெஃப்ட் சைடில் பாருங்கள், தெரியுதா? அங்கிட்டு ஏதோ பில்டிங் வேலை நடக்குதுன்னு நினைக்கிறேன். மண் கொண்டு வந்து குமிச்சு வச்சுருக்காங்க அவ்வளோ தலைக்கு வெட்டி. லெஃப்ட் சைடில் இங்கே வேறு லாரி வேறு டயர் தெரிச்சு போச்சு. டயர் தெரிச்சு இழுத்துட்டு போயிடுச்சு. ரைட் சைடில் ஒன்று நிப்பாட்டி வச்சுருக்காங்க டிப்பரு. சல்மான் ரோட்லேருந்து ஏர்போர்ட் போயிட்டு வர்றவங்க மலிக்ஃபாத் வழியாக வந்து மலிக்ஃபாத்தில் இறங்கி சிட்டி பக்கம் வர்றவங்க முன்னாடியே கட் பண்ணியிருங்க. எக்ஸிட் 5 ரோடு இருக்கு இல்லையா, அப்துல் அசீஸ் ரோடு, அது வழியாக போய் தரிக் அனஸ்பின் வாலிக்கு போய் அப்படியே போயிருங்க. ஏன்னா இங்கே வந்தீங்கன்னா வச்சுக்கலாம், மலிக்ஃபாத்லேருந்து கீழே வந்து மலிக்ஃபாத் ரோட்டில் இறங்க முடியாது. சல்மான் ரோட்லேருந்து மலிக்ஃபாத் ரோட்டுக்கு இறங்குறதுக்கு ரோடு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நான் வந்து அங்கேருந்து சுற்றிக்கிட்டு வந்து கைரவான் ஏரியாவுக்குள்ள வந்து தான் போயிட்டுருக்கேன். சரிங்க, பார்த்துக்கிட்டு இருக்கேன். கைரவானுக்கு உள்ளே வந்துட்டு உள்ளே வந்து ரைட் எடுத்து மறுபடியும் மலிக்ஃபாத் போயிட்டுருக்கேன். மலிக்ஃபாத் கீழே நேராக பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக இருக்குல்ல மெயின் ரோடு, அங்கே இருக்குது. இப்போ நான் அங்கே போய் தான் மறுபடியும் அதுலேருந்து லெஃப்ட் எடுத்து சர்வீஸ்லேருந்து போயிட்டு லெஃப்ட் எடுத்து போயிட்டுருக்கேன். வர்றவங்க பார்த்து மலிக்ஃபாத் ரோட்டில் தான் போயிட்டுருக்கான். சரிங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும், மலிக்ஃபாத் ஏர்போர்ட் ரோட்லேருந்து மாறி இறங்கியாச்சு கீழே. இது நேராக போகணுன்னா நேராக ரியாத் சிட்டிக்குள்ளே போகும் அந்த ரோடு. வந்தாச்சு, ஏர்போர்ட்லேருந்து வந்தாச்சு ரூமுக்கு. வண்டி பார்க் பண்ணியாச்சு. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.